வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் டேர்ம்க்கு ஒரு நியூ ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம், மாராய்டர். இதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக அடிக்டேட்டிவ் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு இடையில அவனாச்சும் வந்து அடிக்டேட்டிவ் போடுங்கன்னு நீங்கள் தொலைச்சி போடுவேன். ஸோ இன்ட்ரோ பார்த்தோன்னா, நீங்கள் இப்போ தான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணி ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறீங்க. ரொம்ப ஸ்வீட், ரொம்ப கைண்ட், ஒரு மாதிரி நல்ல பொண்ணு. நீங்கள் எல்லாத்தையும் ஜாலியாக எடுத்துப்பீங்க. பட் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டையும் நீங்கள் படிக்கிற அதே காலேஜில் ஃபைனல் இயர் படிக்கிறான் தலைவர் ரைடரு, பைக் ரைடர். ரொம்ப அடமெண்ட், எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டுட்டே இருப்பாப்புல. அதுலேயும் இந்த மாதிரி பொண்ணுங்களெல்லாம் பார்த்தா தலைவருக்கு ஒரு மாதிரி ஆகிரும், லைக் பிளே பாய். பட் இது வரைக்கும் எந்த ஒரு பொண்ணு மேலேயும் தனிப்பட்ட ஃபீலிங்ஸ்லாம் எதுவும் வந்ததில்லை. இது போதும். ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம் வாங்க. அது ஒரு மாதிரி ஈவினிங் டைம். உங்கள் காலேஜில் உங்கள் கிளாஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆன உடனே நீங்கள் உங்கள் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அடியே ஒயின், என்ன தாண்டி பண்ணிட்டு இருக்க? இந்த காலேஜே கிளம்புனாலும் நீ வரமாட்ட போலியே. ஆமாடி, இப்போ ரூமுக்கு போய் வேலையெல்லாம் வெட்டி முறுக்க போறில்ல. இருடி, எடுத்து வச்சு தானே இருக்கேன், வரேன் இரு. என்னத்த எல்லாத்தையும் எடுத்து பொறுக்கி உள்ளே போடாம இங்கே கொடு. வா போகலாம். என்ன நீ இன்னைக்கு ரொம்ப அவசரப்படுறியே? என்ன மாற்று? அதுவா? ஒயின் இங்கே போடுறி. நேடி இது இந்த மேக்ஸ் தானே? யாரு இவ்வளோ கூட்டி வச்சுக்கிட்டு தெரியுறான்? கரெக்ட் பண்ணிட்டா போலடி. நல்லாவே இல்லவ. அதான் நேடி மண்டை இது அந்த பிள்ளைக்கு. இந்த மாதிரி காட்டு பூச்சிக்கெலாம் ஆள் இருக்கு ஒயின்னு. நமக்கு இல்லையே. அது விட்ரி, காலேஜ் முடிக்கிறக்குள்ளே நமக்குன்னு ஒரு ஃபிகரை பிடிக்கிறோம், கரெக்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். வா. ஆமாடி, அவ்வளோதான், நம்ம தான். ஒயின் வெளியில். இரு கமல், அம்மா கால் பண்ணுறாங்க. ஹலோ அம்மா. ஒயின் கேட்குதா? கேட்குதுமா, சொல்லுங்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் ஒயன். நீ எப்படி இருக்க? காலேஜ்லாம் எப்படி போகுது? நல்லா போகுதுமா. இப்போ தான் கிளாஸ் முடிச்சுட்டு ரூமுக்கு போகிறேன். சரி சாப்பிட்டியாம்மா? நான் அங்கே இருக்க, நீ என்னடி அங்கே ஃபோனில் பேசிகிட்டு இருக்க? இங்கே வாடி, என் கிட்ட வாடி. சும்மா இருறி. ஏன் சும்மாலாம் இருக்க முடியாது. இங்கே வா. வந்து நீ முத்தம் கொடுறி. அடியே, ஏன்டி இப்படி பண்ணுற? என்ன ஒயன், யார் பக்கத்தில்? பாய் ஃப்ரெண்டா? மா ஏம்மா நீ வேற? இந்த கெமில்மா ஆம்பளை வாய்ஸில் பேசுறேன்னு ஏதோ பண்ணிட்டு இருக்கு. இங்கே பாரு ஒயன், காலேஜில் என்ஜாய் பண்ணாதான். நல்லா என்ஜாய் பண்ணு, சரியா? நான் பார்த்துக்கிறேன். சரி, நான் ரூமுக்கு போயிட்டு அடிக்கிறேம்மா. வை. கெமில், இங்கே இருக்கடி, அங்கங்கே போகிற? ஒயன் இங்கே பாரு, நம்ம காலேஜில் ரேஸ் நடக்குதாண்டி, பைக் ரேஸு. அதுக்கு என்ன? அதுக்கு பாடி போய் பார்க்கலாம். அங்கே போய் என்னடி பண்ணுறது? என்ன பண்ணுறதா? கலர் கலராக பசங்க வருவானுங்க, போய் சைட் அடிக்கலாம். ஆமாம், அவனுங்களாம் ஆளாளுக்கு ஒன்று கூப்பிட்டு வருவானுங்க. அதை பார்க்க நான் வரல. வா, ரூமுக்கே போகலாம். பரவாயில்லடி, வாடி, சும்மா வச்சு போய் பார்த்துட்டு வரலாம். நீ போறீன்னா போயிட்டு வா, நான் வரல, எனக்கு சுச்சு வருது. இப்போ நீ வருவியா மாட்டியா? நான் வரலடி. இப்போ நீ வரலன்னா நான் உன்னை விட மாட்டேன் ஒயன். ஏன்டி இப்படி பண்ணுற? ஆத்திரத்தை அடக்க முடியாதுடி. ஆமாம், அதான், அதனால நீ வர வேகமா போயிட்டு வா. நான் வெளியிலே நிற்கிறேன், சரியா? வந்து தொலைற விடு அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே வேகமாக ரெஸ்ட் ரூம்குள்ளே ஓடுறீங்க. ஒயன், அடி என்னடி? போயிட்டு இங்கே நில்லு, வரேன். சரி போயிட்டு வா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணும்போது டக்குன்னு யாரோ ஒரு பர்சன் திரும்ப உங்களை உள்ளே புஷ் பண்ணி டோரை லாக் பண்ணுறாங்க. யார் நீங்கள்? அமைதியாரு. என்ன வேணும் உங்களுக்கு? எதுக்கு டோரை லாக் பண்ணுறீங்க? சத்தம் போடாத, அமைதியாரு. நீங்கள் வெளியில் போங்க. அதெல்லாம் போக முடியாதா? எக்ஸ்கியூஸ் மீ, இது லேடிஸ் ரெஸ்ட் ரூம்ங்க. சரி, அதுக்கு சொல்லு. என்ன? சரி விடு, அதான் பேச வரலையே. ஆனால் அமைதியாரு. இதுக்கப்புறம் ஏதாச்சும் பேசினேன் பிடிச்சி கடிச்சு வச்சிருவேன். ஐயோ, கடிப்பீங்களா? கடி கேட்டா? வேணாம், நான் வெளியில் போகிறேன். இங்கெங்கடி போகிற? நீ போனால் நானும் மாட்டிப்பேன். இப்படியாரு, ஒரு 5 நிமிஷம், நானே வெளில போயிடுவேன் அப்படின்ட்டு அவங்க அப்படியே உங்களை வாலில் பின் பண்ணுறான். என்ன பண்ணுறீங்க? அறிவு இல்லையா உங்களுக்கு? இல்லை. அதெல்லாம் இருக்கு. நான் உங்களை வேற காணுமே. விடுங்க அண்ணா முதல்ல. அமைதியாரி. விடுறா அண்ணா. என்னது? விடுங்க அண்ணா. முடியாது, நீ வாய் ரொம்ப பேசுற. இப்படின்னா தான் சரிப்பட்டு வருவேன். அப்படியே இரு. அப்படியே இருக்கவா? ஐயோ, வேணா இவ்வளோ க்ளோஸில் நிற்கிறான். இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அவங்களோட ஐஸை பார்க்குறீங்க. அவன் அப்படியே வெளியில் யாராச்சும் வராங்களா லைட்டாக எட்டி பார்க்குறான். என்ன பார்க்குற? இல்லை, நான் பார்க்கலையா? நீ பார்த்தா தான் நான் பார்த்தேனே. இல்லை, அது அஸ்டேரா? ஆமாம். வேற என்ன? என் மச்சான் டேவாங்க. சரி பசங்க வந்துட்டானுங்க, தேங்க்ஸ் டி அப்படின்னு அவங்க அப்படியே அவங்க கிட்ட க்ளோஸாக வந்து உங்கள் சீக்ஸில் ஒரு கிஸ்ஸு. என்ன பண்ணுறீங்க அப்படியே நீங்கள் ரியாக்ட் பண்ணுறதுக்குள்ள அவங்க அப்படியே அந்த இடத்த விட்டு அங்கேருந்து ஓடுறான். என்னவா முத்தமாக கொடுத்தான்? யார் அவன் முதல்ல? பையனு அடியே, என்னடி நடக்குது? எவனோ முரட்டால ஓடிட்டு இருக்கான். நீ போன ரெஸ்ட் ரூம்குள்ள இருந்து. கெமில்,
அதாண்டி எனக்கும் தெரியல. வந்தா முத்தம் கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு போறான். முத்தம் கொடுத்துட்டானா? எதுல? எங்க? அதுல. ஏன்டி நீ வேற? கண்ணத்துல தான். ஐயோ இனி சூப்பர். எப்படியோ முத்தெல்லாம் வாங்கிட்டேன். சே, பையன் மூஞ்ச பார்க்கலையே. எப்படி நல்லா இருந்தானா? அவன் யாருன்னு எனக்கு தெரியலடி. ஆனா நல்லா தான் இருந்தான். ஹே வர வைக்கலாம் படுற வச்சி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வா போகலாம். போகலாம் போகலாம். கண்டிப்பாக ரேஸ் நடக்கிற இடத்துல அந்த பையன் இருப்பான். வா போய் கரெக்ட் பண்ணலாம். ஐயோ நான் ஐயோ வாடி அப்படின்ட்டு கெமில் அவங்களை அங்கேருந்து அந்த ரேஸ் நடக்கிற இடத்துக்கு இழுத்துட்டு போகிறான். ஒயினு அந்த பையனை பாரு, அழகா இருக்கான்ல? ஆமாடி அழகா இருக்கான். அவன் என் ஆளு. அவனை இப்படி பார்க்காத. நான் தானே ஃபர்ஸ்ட்டு சொன்னேன். அதெல்லாம் கிடையாது, அவன் என் ஆளுப்பா. ஆண்டி இப்படி பண்ணுற? இதோ பக்கத்தில் இருக்கால பச்சை, அவனை வேணா நீ எடுத்துக்கோ, இவனை நான் வச்சுக்கிறேன். சரி பாவம் பொழைச்சி போன விட்டு கொடுக்குறேன், வச்சுக்கோ. ஐயேடா அடி ஆண்டி இவளுங்கெல்லாம் இப்படி கத்துறாளுங்க. வேற எதுக்கு? டேங் ரேஸ் ஓட்ட போகிறான், அதனால தான் எல்லாரும் இப்படி கத்துறாங்க. டேங்க அது யாரு? அது நம்ம சீனியர் பையன்டி, செம்மையாக இருப்பான் தெரியுமா? ஓ அந்த பையனுக்கு தான் இவ்வளோ ஃபேன் கேர்ள்ஸா? ஆமாம் இங்கே வந்திருக்க பாதி கூட்டம் அந்த பையனுக்கு தான். சரி வா நம்ம போய் உனக்கு முத்த கொடுத்த பையனை கண்டுபிடிக்கலாம். சரி இழுக்காத அப்படின்ட்டு கமல் அப்படியே அவங்கள ஃபர்ஸ்ட் ரோவுக்கு கூட்டிகிட்டு வரா. எதை பார்க்குறதுனே தெரியல வயன். நம்ம காலேஜில் இவ்வளோ அழகான பசங்களாம் இருக்காங்க பாரு. அப்பெல்லாம் நம்பாதடி கமில், அம்பட்டும் கமிட்டடாக இருக்கும். அதை வேணா சொல்லு. ஹே ஒயன் அதாண்டி டேம் நான் சொன்னேன்ல. யாரு ஹெல்மெட் போட்டு பைக்கில் நிற்கிறானே அந்த பையனா? ஆமாம் அந்த பையன்தான். அழகாக இருக்கான்ல? நீ மூஞ்சே தெரியல, உனக்கு எப்படி அழகா இருக்கான்னு சொல்கிற? அவன் கண்ணே போதும்டி. கண்ணா? அப்படி எப்படி இருக்கு? இது எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு டேவங்க அவன் ஹெல்மெட்டை கலட்டுறான். இவனா? நான் ஒயனே ரொம்ப ஷாக் ஆகுறேன். டேவங்க உனக்கு முன்னாடியே தெரியுமா? இவன் தானே எனக்கு முத்தம் கொடுத்தது. முத்தம் கொடுத்ததா? டேவங்கா? ஆமாம் இவன் தான். ஐயோ பார்க்குறான்டி. ஆமாம் ஒயன் ஒன்று தான் பார்க்குறாங்க, நீயும் பாரு. வேணாம் பாருடி, எனக்கு பயமா இருக்குடி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா பாரு அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே டேவங்க நிமிந்து பார்க்குறீங்க. அவன் அப்படியே ஒரு மாதிரி ஸ்மாக் பண்ணிட்டு டக்குன்னு உங்களை பார்த்து கண்ணடிக்கிறான். என்னடி கண்ணடிக்கிறான்? ஒயனு சரி ஏச்சி சும்மா இரு. அவன் பேர் என்ன சொன்ன? டேவ் கிம் டேவ். சரி பார்க்குறானா என்ன? ஆமாம் உன்னை தான் பார்க்குறான். இப்போ என்னடி பண்ணுறது? எதுவுமே பண்ண முடியாது ஒயனு, சீனியர் வச்சுட்டான்டி கண்ணு. இனி அவ்வளோதான். ஏன்டி நீ வேறு டைலாக்லாம், சும்மா ரெடி அப்படின்ட்டு நீங்கள் நிமிந்துட்டு அவங்க பார்த்தா டேவங்க ஆல்ரெடி உங்களை தான் வச்சுக்கணும் வாங்காமல் பார்த்துட்டு இருக்கான். இவன் தான் இப்படி பார்க்குறான். இவன் பார்க்குற பார்வையே சரியில்லையே. எனக்கு வேறு படப்படன்னு இருக்கு. இது என்னமோ சரியில்லை ஒயன் அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே டேவங்க பார்க்குறீங்க. கரெக்டாக இப்போ ரேஸ் ஸ்டார்ட் ஆகுது. டேவங்க அப்படியே அவங்கள பார்த்துட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணி செம்ம ஸ்பீடாக ஓட்டுறான். அங்கே இருக்க பொண்ணுங்க எல்லாரும் டேவங்க பேரை சொல்லி தான் கத்துறாங்க. சாருக்கு நிறைய ஃபேன் கேர்ள்ஸ் இருக்கும் போலையே. என்னமோ முதல்ல நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். கெமில் வா போகலாம் ரூமுக்கு. ரூமுக்கா? எதுக்கு? போகலாம் வாடி. இப்போ தானே ரேஸ் ஸ்டார்ட் ஆனிச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் போகலாம். அதெல்லாம் இல்லை, இப்போ நீ வரியா இல்லையா? இல்லை நான் போட்டா? ஏன்டி இப்படி பண்ணுற? டேவங் திரும்ப வந்தால் உன்னை பார்ப்பாண்டி, அதுக்கு தான் போகலான்னு சொல்கிறேன். எனக்கு பயமாக இருக்குது, வா போகலாம். ஓ சரி வா போகலாம் அப்படின்ட்டு நீங்களும் கமல் அவங்க இருந்து நடந்து போகிறீங்க. அது அப்படியே டேவங் நோட் பண்ணிட்டான். நீங்கள் போகிறத பார்த்துட்டு அவனோட ஃபோக்கஸ் அப்படியே ரேஸ்லேருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகுது. டே மச்சான் டேவங்கு இங்கே எதுக்குடா வர? அங்கடா. இருடா தள்ள வாடே மச்சான் ரேஸுடா. சே போயிட்டா போலடா. போயிட்டாளா? யாரா? இல்லை ஒரு பொண்ணை பார்த்தேன், நினச்சேன் நீ பொண்ணை பார்த்தா விளங்கின மாதிரி தான். ரேஸு போச்சு மச்சான். சரி விடுறா, அடுத்த மேட்ச்சில் பார்த்துக்கலாம். ஆனால் அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும்டா அப்படின்ட்டு டேவங்க அப்படியே நீங்கள் போன பாதையவே ஒரு மாதிரி பார்க்குறான். ஸோ கட் பண்ணா நெக்ஸ்ட் டே மார்னிங் காலேஜில். அண்டா பேர் தெரியாது, டிபார்ட்மெண்ட் தெரியாது, எப்படா கண்டுபிடிப்பேன்? அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம்டா. வந்தால் அந்த பாலை தானே வரணும், நான் பார்த்துக்கிறேன். நான் மச்சான் இவ்வளோவெல்லாம் இந்த பொண்ணுக்கு இறங்கி போக மாட்டியே, ஏதோ சரியில்லையே. சேச்சா அப்படிலாம் இல்லை, இருந்தாலும் ஒரு மாதிரி அழகா இருந்தாடா. ஓஹோ ஒரு மாதிரி திருட்டு முழிப்பா மச்சான். இது வரைக்கும் எந்த பொண்ணையும் அப்போல்லாம் நினச்சதில்ல. ஆனால் இவ வேற மாதிரிடா. வேற மாதிரினா என்னன்னு எனக்கு தெரில. ஆனால் நைட்லாம் எனக்கு தூக்கமே வரல மச்சான். இப்போலாம் நான் இருந்ததே இல்லை தெரியுமா? ஏன் தூக்கம் வரல? கண்ணு வலியா?
அவன் ஞாபகம்டா. ஓ, அந்த அளவுக்கு பிடிச்சிருக்க. ஆமா, அதான் சார் பாதியில ரேஸை விட்டு போனாரே அந்த பிள்ளைக்கு. அதுவாட முக்கியம், அடுத்த மேட்ச் பார்த்துக்கலாம் விடு. நீ இப்படிலாம் சொல்றவே இல்லையே, என்ன நடக்குது? எல்லாம் ஒன்றும் இல்லை, நீ மூடு, அவ வரலான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு அவங்க அப்படியே உங்களை தேடுறான். பட் உங்களை காணவே காணும். கெமல் வந்து தொல்லடி, டைம் ஆயிடுச்சு, ஒரு வெளியில நிக்க வைக்க போறாருப்போ. இருவோம், என்னால நடக்க முடியல. எழுந்துருன்னா எரும மாடு மாதிரி படுத்து கிடந்தல்ல, வந்து தொலை. டேடே மச்சான், அவதான்டா. யார் மச்சான்? தோ இந்த எல்லோ சுடி. வேற இந்த பொண்ணாடா? நல்லா தாண்டா இருக்கு. சப்போ போய் பேசுறதா? என்னடா பேசுறது? எதாச்சும் போய் பேசுடா. நீ பயமா இருக்குடா. இதோ பாரா, பொண்ணுங்கன்னா தூக்கி சாப்பிடுவா, பண்ண பயமா இருக்கு. அதெல்லாம் கிடையாது, போ மச்சான், போ பேசு. சரி இரு அப்படின்ட்டு அவங்க அப்படியே ஓடி உங்க முன்னாடி வந்து நிக்கிறான். அம்மா, இவனா? ஒயன் சொன்னல சீனியர் வருவாரு உனக்காகன்னு. சும்மா ரெடி. உன் பேர் என்ன? என் பேரா? இல்லை, உன் பேரு. என் பேரா சீனியர்? கெமில். கெமில், இதோ உன் ஃப்ரெண்டு கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், கிளாஸுக்கு போ, நான் கூட்டு வந்து விடுறேன். சரி நீங்கள் பேசுங்க. ஏன் அத்துக்கோடி? இல்லை, நான் கிளாஸுக்கு போகணும். இருடி போகலாம். இல்லை சார் திட்டு வாங்க, நான் போகிறேன். போகலான்னு உங்ககிட்ட தானே சொல்கிறேன். என்ன விஷயம்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா உங்ககிட்ட பேசலான்னு. நோட்டு விடு அப்படின்ட்டு அவங்க அப்படியே கேஷுவலாக உங்ககிட்ட இருந்து நோட்டு வாங்கி உங்கள் பேர் டிபார்ட்மெண்ட்லாம் பார்க்குறான். ஒய்யனா? நல்ல பேர். சரி, எதுக்கு நேற்று நீ பாதியிலே ரேஸ்லேருந்து கிளம்புனேன்? அது வந்து நான் ரெஸ்ட் ரூமில் பார்த்தப்பெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரில. ஆனால் அந்த ஸ்டேடியம் கிட்ட ஏதோ ஒரு மாதிரி பார்வை பார்த்தல, திருட்டு மொழியா, அது என்னதோ பண்ணிருச்சுடி. என்ன பண்ணிருச்சு தெரிலையே, ஒரு மாதிரி உறுத்திட்டே இருக்கு. நைட்லாம் தூக்கமே வரல. அதனால தான் ரேஸ்லையும் தோத்துட்டீங்களா? ஏன்? தோ நீ தான் பாதியிலே விட்டு போயிட்டிய. உன்னை பார்த்துட்டே இருந்தேன். எங்கே? அது வந்து சரி, அந்தமோ விடு, நடந்து போச்சு. இன்னைக்கு நைட்டு 8:30க்கு அதே ஸ்டேடியமில் ரேஸ் இருக்குது. நீ வர. நேற்று பார்த்தல ஒரு மாதிரி, அதே மாதிரி ஃபஸ்ட் ரோவில் நின்று என்னை பார்க்கணும், சரியா? என்னது? நீ வந்து தான் ஆகணும். வரலன்னு வச்சுக்க, ஹாஸ்டலில் தானே இருக்க, ரூமுக்கு வருவேன். வந்து அப்புறம் பார்த்து ஓடி ஏதாச்சும் தப்பாக ஆகி போச்சுன்னா எனக்கு தெரியாது. வருவல்ல? இல்லை, எனக்கு வேலை இருக்குது. இதெல்லாம் எனக்கு தெரியாது. அதுவா நான் கேட்டேன், அறிவியா மாட்டியா? இல்லை, நான் யோசிச்சு சொல்கிறேன். சேச்சே, நீ வரணும். வரலன்னு வச்சுக்க, நான் வருவேன். சரி, டைம் ஆச்சு, நீ போ அப்படின்ட்டு டேவங்க அப்படியே அங்கேருந்து கிளம்புறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி திரும்பி டேவங்க பார்த்துட்டே கிளாஸ்க்கு போகிறீங்க. ஸோ அப்படியே நைட்டு 8:30 ஆகுது. ஸ்டேடியமில் டேவங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். பட் நீங்கள் வரவே இல்லை. புள்ள அந்த கோவத்தில் பயங்கரமாக ரேஸ் ஓட்டி மேட்சை வின் பண்ணுறான். வின் பண்ண கையோட ஸ்ட்ரெயிட்டாக அவங்க ஹாஸ்டல் ரூமுக்கு தான் வரான். ஒயன், அடியே கதவு தரடி. நினச்சண்டி இப்படி தான் பண்ணுவேன்னு. நான் அவளை சொல்லி நீ வரல, நான் யாருன்னு காட்டுறேன். கதவு தரடி. அடியே கூப்பிட்டுட்டே இருக்கேன் அப்படின்ட்டு அவங்க அப்படியே டோரை கிக் பண்ணா. அது ஓப்பனில் தான் இருக்குது. கதவை திறந்து போட்டு என்ன பண்ணிட்டுருக்காவ? ஒயன், ரூமில் யார் இருக்க மாதிரி தெரில. ஒரு வேளை பயந்து ஒளிஞ்சுக்கிட்டாளா? ஏன்னா டோர் ஓப்பனில் இருக்கு. ஒயன் வந்துட்டாளா? ஒயன், கெமில். சீனியர், நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? அது ஒயனை தேடி வந்தேன். ஒயனுங்க? அவன் உங்களுக்கு தானே பார்க்க வந்தா, ரேஸ் பார்க்க வந்தாளா? ஆமாம் வந்தா. நான் அங்கே பார்த்தாங்க இல்லையே. இல்லை, அவள் கிளம்பி அங்கே தான் வந்தா. என்கிட்ட கூட சொல்லிட்டு தான் சொல்லிட்டு போனாளா? சரி, அவள் நம்பர் கொடு. இந்தாங்க. உண்மையே சொல்லு, என்னை பார்க்க தான் வந்தாளா இல்லை 2 பேர் சேர்ந்து போய் சொல்கிறீங்களா? இல்லை, அவள் உங்களை தான் பார்க்க வந்தா. சரி விடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க உங்கள் நம்பருக்கு டயல் பண்ணுறான். ஃபோனை வேறு எடுக்க மாட்டா. அவள் என்னை தான் பார்க்க வந்தானா அவள் கண்டிப்பாக அங்கே தான் வந்திருக்கணும். ஆனால் அவங்க வரவே இல்லையே. ஒருவேளை நான் பார்க்கலையா? ஹலோ, டே ஜார்ஜு. சொல்லு மச்சான். டே, அது நல்லா பார்த்தியா? ஒயன் வந்தாலா என்ன? யாரும் ஓபிஆர் தானே? இல்லை மச்சான், வரல மச்சான். நல்லா தெரியுமா? நாங்கள் எல்லோரும் தானே இருந்தோம். வரல மச்சான். சரி வை. என்னடா ஆச்சு? இல்லை ஒன்றும் இல்லைடா, வை, நான் அடிக்கிறேன். எங்கே போனாவ அப்படின்ட்டு அகைன் உங்களுக்கு டயல் பண்ணுறான். ஹலோ தேவங்க, நீங்களா? நடி ஒரு மாதிரி பேசுகிற. இங்கே இருக்க? நான் இங்கே இருக்கேன்னு எனக்கு தெரியலையா? நான் ஒரு மாதிரி பேசுகிற. எனக்கு பயமாக இருக்குது. நீங்கள் வரீங்களா? நடி அழுற. நீ லொக்கேஷன் ஆன் பண்ணு, நான் வரேன் அப்படின்ட்டு நீங்கள் லொக்கேஷன் ஆன் பண்ணோன்னு டேவங்க அந்த இடத்துக்கு அப்படியே ஓடி வரான். ஒயன் டேவங்க, நீங்கள் வந்துட்டீங்களா? நான் வந்துட்டேன். ஒன்றும் இல்லை. என்னாச்சு? அது
சரி சரி ஒன்றும் இல்லைங்க வா, ஒன்றும் இல்லை உட்காரு, ஒன்றும் இல்லை சரியா? என்ன பாரு, அல்லாமல் சொல்லு என்னாச்சு? அது நான் உங்களை தேடி ஸ்டேடியம்க்கு வந்தேன் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. ஸோ அங்கே என்ன நடந்துச்சுன்னா, நீங்கள் டேங் சொல்லுவோம் அவன் ரேஸை பார்க்குறதுக்காக நீங்கள் ஸ்டேடியம் வந்திருப்பீங்க. ஐயோ அவன் கூப்பிட்டான், நான் பாட்டுக்கு வந்துட்டேனே, அவன் பாட்டுக்கு தப்பாக ஏதாச்சும் நினச்சிக்கிட்டா? சேச்சா அப்படிலாம் நினச்சிக்க மாட்டான். அவன் தான் பயங்கர ப்ளே பாய் ஆச்சே, என்கிட்டயும் அப்படி தான் ப்ளே பண்ணுவான். அவன் ப்ளே பண்ணுறான்னு தெரிஞ்சு நான் எதுக்கு போகிறேன்? அப்போ சும்மா ஃபன்னுக்கு சும்மா போகிறோம், என்னன்னு கேட்குறோம், ரூமுக்கு வந்துடுறோம். இதுக்கப்புறம் அவனை பார்க்கவே கூடாது. இந்த மச்சான் இதோ பாடுறா, இந்த ஃபிகர் கிட்ட தானே நேற்று டேங் பேசிகிட்டு இருந்தான். அவன் பேசினாலே அது கேஸாக தான்டா இருக்கும். அண்ணன் போய் பேசுவோம். ஏய் நில்றி. என்ன நான் என்ன ரொம்ப அடகு உடகமாக ட்ரெஸ் பண்ணியிருக்கேன், அங்கே போகிற? அது ரைஸ் பார்க்க. ஓ டேங் வர சொன்னானா? ரைஸ் முடிச்சுட்டு என்ன பேசுகிறீங்க? சரி விடு, ரைஸ் முடிச்சுட்டு வேணா அவங்க கூட போய்க, ரைஸ்க்கு முன்னாடி என் கூட வரியா? மச்சான் நானும்டா. சரி எனக்கு அப்புறம்டா. சரி வாடி, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நீங்கள் என்ன பேசுகிறீங்க? ரொம்ப நடிக்கிற, கேஸ் தானே நீ, அடி மூட்டு. இல்லை நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டீங்க போல. நான் போகணும், விடுங்க. போகிறதா? அதான் போகலாம், முடிச்சுட்டு போகலாம் வாடி. இல்லை நான் போகணும். வாடிங்கிறேன், வாடி. இல்லை விடுங்க என்ன. நான் சொல்லிட்டே இருக்கேன் அப்படின்ட்டு அந்த பையன் அப்படியே உங்களை துரத்திட்டு வந்திருப்பான். நீங்கள் அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஓடிட்டே இருந்திருப்பீங்க. நீங்கள் காலேஜுக்கு புதுசு, கேம்பஸ் பற்றி அவ்வளோவா தெரியாது. ஸோ நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னே தெரியாமல் நீங்கள் அப்படியே மிஸ் ஆகிருந்திருப்பீங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் டேங் கிட்ட சொல்லி பயங்கரமாக அலறீங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இங்கே பாரு, என்ன பாரு, ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன், இங்கே வா அப்படின்ட்டு டேங் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் அந்த ரெஸ்ட் ரூமில் கிஸ் பண்ணியிருப்பான்ல, அதே மாதிரி வந்து உங்கள் சீக்ஸில் கிஸ் பண்ணுறான். ஒன்றும் இல்லை, சரி வா வா, அது யார் அவன் காட்டு. இல்லை இல்லை வேணாம். இல்லை ஒன்றும் இல்லடி, சும்மா தான் பேச போகிறேன், வா. இல்லை இல்லை வேணாம். எங்கே இந்த சைடு தானே வந்தானே, வான்னேன். இல்லை டேங் சண்டைலாம் போடாதீங்க, வேணாம், நம்ம போகலாம் வாடின்னு உங்ககிட்ட தானே சொல்கிறேன், வா வந்து காட்டு அப்படின்ட்டு டேங் அப்படியே உங்களை தரன்னு இழுத்துட்டு போகிறான். பார்த்தா ஒரு கிரவுண்ட் கிட்ட நிறைய பசங்க இருக்காங்க. சொல்லு யாரு யார் இதில்? தேவங்க. ஒன்றும் இல்லடி, இங்கே பாரு, யார் போனான்னு மட்டும் சொல்லு, நான் பார்த்துக்கிறேன், பயப்படாத, நான் தான் இருக்கேன். இல்லை இங்கே பாரு, ஒன்றும் இல்லை, எனக்கு சொல்லு பார்ப்போம், யார் போனான்னு. இந்த பசங்க தான். யார் இந்த ப்ளூ ஷர்ட்டா? அவன் தான். சரி சரி, இப்படியா இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு டேங் அப்படியே ஃபோர்ஸாக வந்து அந்த பையனை போட்டு பயங்கரமாக அடிக்கிறான். அந்த பையன் ஓடினாலும் விடலை, வரட்டி வரட்டி போட்டு பயங்கரமாக அடிக்கிறான். ஐயோ இல்லை வேணாம், தேவங்க வேணாம், தேவங்க போதும், வேணாம், சண்டை போடாதீங்க. யாரை பார்த்துடா கேஸுன்னு சொன்னேன்? யாரை பார்த்து சொன்னேன்? நான் எவகிட்ட என்ன பண்ணாலும் எல்லோரும் கேஸ் ஆயிடுவாங்களா? சொல்கிறா. இங்கே பாரு, இதுக்கு முன்னாடி என்ன போலாம் எனக்கு தெரியாது, இவன் ஆள். இதுக்கப்புறம் ஏதாச்சும் வச்சுக்கிட்டீங்க அவகிட்ட அறுத்துருவேன். உங்கள் எல்லாருக்கும் தான்டா, புரியுதா? அடி போகலாம். தேவங்க ஏன் சண்டை போட்டிங்க? இப்போ நான் அவனை என்ன பண்ண சொல்கிறேன்? சரி விடு, வா போகலாம். தேவங்க ஒரு நிமிஷம். என்ன? நீங்கள் பழகிற எல்லா பொண்ணுங்க மாதிரி நானும் கேஸ் இல்லைல்ல. தன்னடி பேசுகிற? என்ன பேசுகிற? இப்பெல்லாம் பேசக்கூடாது, தப்பு சரியா? இப்பெல்லாம் பேசக்கூடாது அப்படின்ட்டு அவன் அப்படியே அவங்க கிட்ட வந்து உங்கள் லிப்ஸ்லேயே கிஸ் பண்ணுறான். இட்ஸ் எ டீப் கேஸ். போதும், என்னால் மூச்சு விட முடியல. சரி அப்போ இங்கே கொடுக்குறேன். இல்லை இங்கே கொடுக்கட்டா? இல்லை இங்கே கொடுக்கவா? நீங்கள் தப்பாக பண்ணுறீங்க. நான் ரூமுக்கு போகிறேன். ரூமுக்கா? இல்லை ரேஸுக்கு வரல, அது யார் பனிஷ்மெண்ட் கொடுப்பா? அது நான் என்ன பண்ணுறது? நான் வந்தேன், அந்த பசங்க தான் ஏதோ பிரச்சனை பண்ணிட்டாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ வரல இல்லை, வா. எங்க போடுறது? ஐயோ நான் வரலப்பா, நான் ரூமுக்கு போகிறேன். ஏச்சி ஆடி அப்படின்ட்டு உங்களை உட்கார வச்சு அப்படியே பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறான். காலேஜ் விட்டு வெளியில் போகிறோமா? ஆமாம் அப்படின்ட்டு உங்களை அப்படியே பைக்கில் வெளியில் கூட்டிகிட்டு போகிறான். எனக்கு இது புதுசாக இருக்குது. இதுனா இது எல்லாமே அவங்கள ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி தான் பார்த்தேன். அதுக்குள்ளே இதெல்லாம் ஓவராக இருக்குல்ல. ஆனால் ஒன்றும் அப்படி தரலே. உங்களுக்கு என்ன, நீங்கள் இந்த மாதிரி நிறைய பொண்ணும் கூட போயிருப்பீங்க. பாரா எடி பொசசிவா? நான் ஏன் பொசசிவாக்கு போகிறேன்? நீங்கள் யார் கூட வேணால் போங்க. அப்படியா? சரி யாரங்க, பஸ்ஸு பிடிச்சா ஹாஸ்டல் போய்க்க, நான் வேறு ஒருத்தி பிக்கப் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் முடியாது. ஏன் முடியாது? அது நீங்கள் தானே கூட்டிகிட்டு வந்தீங்க, நீங்கள் தான் கூட்டிகிட்டு போய் விடணும். அதெல்லாம் முடியாது, வா இறங்கு அப்படின்னு உங்ககிட்ட பேசிட்டு ஒரு ஷாப்புக்கு முன்னாடி நிறுத்துறான். இறங்கிடி. தேவங்க வேணாம், நான் வேணாம்.
போகல ஆளை பாரு. வா சாப்பிட போகலாம். இல்லை எனக்கு சாப்பாடு வேணாம். வேறு என்ன வேணும்? எதுக்கும் வேணாம். ஏண்டி எதுக்குன்னு சாப்பிடாம பட்னியாக இருப்ப? நைட்டில் சாப்பிடாம இருக்கக்கூடாது. வா கொஞ்சமாக வந்து சாப்பிடு. எல்லாம் வேணாட்டேன் அவங்க. இதோ எனக்கு ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கி கொடுங்க. ஐஸ்கிரீமா? இந்த கிளைமேட்டுக்கு அதுவும் நைட்டில் ஜலதோஷம் பிடிச்சிக்குண்டி. நல்லா இருக்கும்ப்பா. சரி இரு அப்போ வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு அவங்க அப்படியே ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறான். என்ன எனக்கு மட்டும் உங்களுக்கு? எனக்கு வேணாம், நீ உட்காரு. திரும்பவும் போகிறோமா? எங்க? கேள்வி கேட்காதடி உட்காரு. அவங்க அப்படியே பைக்கை ஸ்டார்ட் பண்ணி செம்ம ஸ்பீடாக போகிறான். எப்போ மெதுவாக போப்பா. ஏன் குளிருதுல்ல? நான் கட்டி பிடிச்சிக்க. ஐஸ்கிரீம் இருக்குது, பரவாயில்ல பிடிச்சிக்க. சரி பிடிச்சிக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அவங்க பேக் ஹக் பண்ணுறீங்க. புள்ள அப்படியே ரொம்ப குஷியாகி ஒரு மவுண்டன் மேலே போய் பைக்கை ஸ்டாப் பண்ணுறான். அங்கேருந்து பார்த்தா கீழே சிட்டி ரொம்ப அழகாக தெரியுது. ரொம்ப அழகாக இருக்குல்ல? அளவுக்கு இல்லை. என்னது? ஐஸ்கிரீம் சாப்பிடு, உருக போத்து. உங்களுக்கு வேணாமா? நீ சொன்னீங்கன்னா எடுத்துக்கிறேன். எடுத்துக்கோங்க. இங்கேருந்து இல்லை, இதோ இங்கேருந்து அப்படின்ட்டு அவங்க அப்படியே அகைன் உங்களை கிஸ் பண்ணுறான். எல்லா பொண்ணுங்க மாதிரியும் இல்லை சொல்லுங்க, உங்ககிட்ட தான் கேட்குறேன். ஐ லவ் யூடி. லவ்வா? சி அப்பெல்லாம் பேசினதே இல்லைடி, எனக்கு பேச வரல, விடு. நீ வா. இருங்க சொல்லுங்க. ஏன்டி சாவடிக்கிற? சரி லவ் யூடி, லவ் யூ. எல்லா பொண்ணுங்க மாதிரியும் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் 2 பேரும் அப்படியே ஒருத்தர் பார்த்துக்கிறீங்க. அவ்வளோ நேரம் இப்படியே பார்க்குறது. இசடி விடுறி. சரி பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்படியே டீப்பாக கிஸ்ஸை கொண்டு போய் அவன் ஹேண்ட்ஸ் அப்படியே உங்கள் லெக்ஸ் பிட்வீனில் மூவ் பண்ணுறான். இல்லை அவங்க ஸ்டாப். ஏன் பிடிக்கலையா? அது வந்து இல்லை, உனக்கு பிடிக்கலன்னா வேணாண்டி, விடு. வா சரி வா ரூமுக்கு போகலாம். அவங்க அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அவங்களோட ஹேண்ட் எடுத்து அங்கே ப்ளேஸ் பண்ணுறீங்க. நெடி பண்ணுறேன். பிடிக்கலன்னு நினச்சேன். பிடிக்கலன்னா நான் உன் கூட வந்திருக்க மாட்டேன். அப்போ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. இல்லை சரியாக கேட்கல அப்படின்ட்டு அவன் அப்படியே ஃபிங்கர்ஸை இன்செர்ட் பண்ணி மூவ் பண்ண ஆரம்பிக்கிறான். சொல்றி. பண்ண முடியாத. இங்கே பாரு, என்ன மட்டும் பாரு. எப்போ சொல்லு. பிடிச்சிருக்குன்னா மெதுவா நீ சொல்லு. ஐ லவ் யூ அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஃபோர்ஸாக வந்துட்டே அவங்க கிஸ் பண்ணுறீங்க. ஸோ இதோட நான் 1 ஷாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அடிக்டட் டு யூவில் வந்து பார்க்குறேன். லவ் யூ ஆல், பாய்.